வீக்கெண்டை முன்னிட்டு 3 படங்கள் அதுவும் தமிழ் டப்பிங்லே இருக்குது. வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோல பார்க்க போறது 3 படங்களை மொத்தமா ஒன்னொன்னு எப்படி இருந்துச்சுங்கிற மாதிரி டீடைலா பார்த்துடலாம். ஏன்னா ஒன்னொன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஒன்னு தமிழ் டப்பிங்ல இருக்குதுன்னு பல்ல காமிச்சு பார்க்க வருவியான்னு சொல்லி தலைமையிலே கொட்டி அமிச்சுது. இன்னொன்னு வந்து நல்லா இருந்துச்சுடா தமிழ் டப்பிங்னால தாராளமா பார்க்கலான்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஒன்னொன்னு ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ். அதை ஒன்னொன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மங்களகரமா நல்ல படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த கிரே அப்படிங்கிற படம் இது அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட காசு வசூலிக்கும் கும்பலின் கதை. அதுலயும் சூப்பர் மாதிரி நீங்க கடன் வசதியை கூட்டு போவீங்களாடா, பயங்கரமான ஹீரோவை பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆளா ஆக்கி வச்சிருக்கீங்களான்னு பார்க்கும்போது ஃபீல் ஆச்சு. இதுல காசு கட்டாம டிமிக்கி கொடுக்குற பணக்கார ஆள்கிட்ட போயிட்டு காசு வசூலிக்கிற கதை. சாதா ஆளா இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இல்லையே, போயிட்டு அவன் பரம்பரையா பச்சை பச்சையா திட்டினீங்கன்னா அவன் காசை கொடுத்துட போறான். ஆனா அதே வேலையை நீங்க பணக்காரன்ட்ட பார்க்க முடியாது. அவன்கிட்ட காசு இல்ல, செல்ஃபி கேட்டாலே சாலா சங்க எடுத்துருவான். இதுல ஹீரோயின் கிட்ட இப்படி ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க. இதை பாரு, இவன் இவ்வளவு பெரிய காசு கொடுக்கணும், கிட்டத்தட்ட 1 பில்லியன் அவன்கிட்ட நீ வசூல் பண்ணி ஆகணும். அது நடக்கிற காரியம் இல்லப்பா, இருந்தாலும் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு அவன்கிட்ட கொடுக்குறேன், உன் கேங்கை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்க. இப்போ ஹீரோயின் அதுக்கான பிளானை போட்டு பிளானிங் அதுக்கப்புறம் ஆக்ஷன் இந்த ரெண்டு தான் இந்த படம். இந்த மாதிரி படங்கள்ல பெருசா இந்த பிளானிங் ஏரியாலாம் அவ்வளோ டீட்டெயிலாம் காட்டாம ஆக்ஷன் ஏரியாவுக்குள்ள வந்துருவாங்க. நாங்கள் துப்பாக்கி எப்படிங்க, நாங்கள் கத்தி எப்படிங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருங்கன்ற மாதிரி அப்படியே முடிச்சு விட்டுருவாங்க. ஆனால் இதில் அந்த வேலையை பார்க்கல. நல்ல டீட்டெயிலா எப்பா நம்ம உள்ள போறோம்னா பிளான் 1 பிளான் 2 பிளான் 3 இப்படின்னு பல பிளான்களை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணா 45 நிமிஷத்தை எடுத்துப்பாங்க. 1 இல்ல 2 இல்ல, அதையும் தாண்டி நம்ம பிளான் போடுவோம்னு. ஏன்னா முத்துப்பாண்டி கோட்டைக்குள்ளேயே போயிட்டு முத்துலட்சுமி தூக்கிட்டு வரணும்னா நம்ம பிளான் போட்டு தானே போய் ஆகணும்னு. பெரிய தலைக்கட்டுப்பா, அதனால பெரிய ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி இவங்க போடுற பிளான் எல்லாமும் நல்லா இருக்கும். அதுலயும் நம்ம சூப்பர்மேன் இருக்கிறாரு, அவர் பிளான் போடுறது மட்டும் இல்ல, அந்த பிளான் உள்ள அவரையே உள்ள அர்ப்பணிச்சுக்கிட்டு அதுல இருந்து பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு வர ஏரியாலாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா இப்பேற்பட்ட ஹீரோஸை நீங்க வச்சிருக்கும் போது அவங்க என்ன பவுன்சர் மாதிரி அப்படியே வேடிக்கை பார்க்க வச்சிருக்க முடியும், அவங்கள வச்சு சண்டை செய்யணுமா இல்லையா? அந்த ஆக்ஷன் ஏரியா கடைசி 3/4 மணி நேரம், 1.25 மணி நேரம் படத்துல 1 மணி நேரம் பிளானிங் அதுக்கப்புறம் 40 நிமிஷம் ஆக்ஷன். அதுதான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல போட்டிருக்கிற பிளான் நைஸுங்க, ஆக்ஷன் ஏரியா அதுவும் நைஸுங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு என்னன்னா அந்த வில்லன் சைடும் ஏதாச்சும் இன்னும் சில விஷயங்கள் வெயிட்டா பண்ணிருக்கலாம். அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நீங்க பிளான் போடுறீங்க, அவனும் பிளான் போட்டு உங்களுக்கு டஃப் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருந்திருக்கும். அப்படி ஏதாச்சும் டஃப் கொடுத்திருந்தா நான் ஒன்னும் சரக்கு போட்டு பொண்ணுங்களோட சுத்திக்கிட்டு இருக்க சாதா வில்லனா, வெறித்தனமான வில்லன்னு அவன் கொஞ்சம் டஃப் கொடுக்கும்போது அவன் சைடும் கொஞ்சம் வெயிட்டா ஃபீல் ஆயிருக்கும். அந்த விஷயம் தான் பெருசா டச் பண்ணாம அடியால் அனுப்புற வில்ல மாதிரி யூஸ் பண்ணிட்டாங்க. ஓவரால் பிளானிங் பிளஸ் ஆக்ஷன் ஏரியான்னு இருக்கிற ஒரு நீட்டான படம். தமிழ் டப்பிங்ல வேற இருக்குது, தாராளமா ட்ரை பண்ணலாம். அங்கங்க லைட்டா கெட்ட வார்த்தை கூட சொல்ல முடியாது, கேஷுவலா வார்த்தைங்க வரும், அது மட்டும் தானே தவிர நீங்க தாராளமா ட்ரை பண்ணக்கூடிய ஒரு தமிழ் டப்பிங்ல இருக்கக்கூடிய படம். ரெண்டாவது அரூபி அப்படிங்கிற ஒரு மலையாள படம். அதான் மலையாள படம் என்றாலே சிரிச்ச முகத்தோட நல்லா இருக்கும்பா, ட்விஸ்ட் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, எப்படி நல்லா தான் எடுத்து வச்சிருப்பாங்க இப்படின்னு நம்பிக்கையோட போனீங்கன்னா மாவு கட்டு போட்டு அனுப்புவாங்கன்னு ஃபீலை கொடுத்த படம். இதுல மோகினியுடைய கதையை சொல்லி மோகினி இது எப்பேற்பட்டது தெரியுமா, ஆளையே மயக்கி அவங்கள மொத்தமா காலி பண்ணிடும்பா, அப்பேற்பட்ட பேய் அப்படிங்கிற மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க. ஓப்பனிங் அந்த அனிமேஷன் சீக்வன்ஸ் அது நல்லா இருந்துச்சு. கதையா பக்காவா செட் பண்ணிட்டீங்க, இவங்களுடைய பிளாஷ்பேக் எல்லாம் சொல்லிவிட்டீங்க, இதுக்கப்புறம் தான் அலற விட போறீங்க, ஹாரர் காமிச்சு மிரள விட போறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இந்த படத்தை நான் கண்டினியூ பண்ணேன். அனிமேஷன் ஏரியாவே அவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்குமேன்ற நம்பிக்கையோட நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா ஷார்ட் ஃபிலிம் கூட இதை விட நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. உண்மையாவே இது ஹாரர் படம் தானா, அதுவும் இது மலையாள படம் தானா அப்படிங்கிற டவுட்டே வந்துச்சு. அவங்க பேய் தான் இல்ல, அந்த பேயை நீங்க பயமுறுத்த தான் யூஸ் பண்ணீங்க, அதை நாங்க நம்பணும். நாங்க உங்க சைட்ல இருந்து பிரம்மயுகம் மாதிரி டைசேரே மாதிரி நம்ம ஊர்லயும் படம் வரணும் நாங்க கேட்டுக்கிட்டு இருந்தா, நீங்க இங்க இருந்து காஞ்சனா அரண்மனை மாதிரி கிளாமரஸான பேய் நம்ம ஊர்லயும் வரணும்பான்னு அதை வச்சு நீங்க ஒரு படம் பண்ணிருக்கீங்க. கிளைமேக்ஸில் தூக்கி வாரி போடும் ஒரு ட்விஸ்ட், இந்த ட்விஸ்ட்டை நான் சத்தியமா எதிர்பார்க்கலன்ற மாதிரி அந்த ட்விஸ்ட்டை கொடுத்து ஒரு ஷாக் வேல்யூ ஏற்படுத்தணும்னு நினைச்சது ரைட்டு தான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க காட்டின விஷயத்திலேயே நான் சாக்கடிச்சு போய் சேர்ந்துட்டேனே, இதுக்கப்புறம் எனக்கு சாக்கு கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன. ஆனா உலகத்திலேயே இந்த யூனிவர்ஸ்லயே கொரியன் படத்துல கூட இப்படி ஒரு சீனை நான் யோசிச்சதே கிடையாதுங்க. இதுல ஹீரோ வந்து அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட அறிமுகப்படுத்துவார், இவதான் மச்சான் மோகினி, இந்த வீட்டுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கா. இது பேய ஃப்ரெண்டு கிட்டே இவ்வளவு கேஷுவலா அறிமுகப்படுத்துற சீனு என் சொப்பனத்திலையும் கண்டதெல்லாம் சாரே. வேணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க, தமிழ் டப்பிங்ல இருக்குது. இந்த பேயை பார்த்து பயப்படலாம் போறது இல்ல, பேய் உங்களுக்கு பிடிக்கும்னா ஆனா படத்தை ட்ரை பண்ணுங்க. மூணாவது படம் மினியான்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ். இது ஆல்ரெடி நான் தியேட்டர்லயே பார்த்தது. சரி வீடியோ போடலாம், அப்ப அப்படியே டைம் ஆயிடுச்சுன்னு விட்டேன். இப்ப கொஞ்சம் ஓடிடிக்கு வந்து விட்டதுனால எல்லாரும் பார்ப்பாங்கன்றதுனால இப்ப வீடியோவா கவர் பண்ணலான்னு. மினியான்ஸை பொறுத்தவரை அதுங்க தனியாலாம் முடிவு எடுக்காது, அதுங்களுக்குன்னு ஒரு முதலாளி யாராச்சும் ஒருத்தர் தேவை. அப்படியாக முதலாளியை பிடிக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் அது ஆக்சுவலா ஜாலியா இருந்துச்சு. முக்கியமா அதுல சினிமா மேலே ஆசை வந்து, ஏன் சார் நாங்கெல்லாம் படம் எடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி இவங்க படம் எடுக்க போறது அதை விட பயங்கரமா பிரச்சனைக்குள்ள தலையை விடுறதுன்னு பல வேலைகளை பார்ப்பாங்க. அதெல்லாம் ஜாலியா இருக்கும். சினிமா எடுக்க போறதுனால, சினிமாவை சுத்தி தான் இந்த படமே இருக்க போறதுனால பல ரெஃபரன்ஸ்கள் அதெல்லாம் ஜாலியா இருந்துச்சு.
ஆக்சுவலாக இவங்களுடைய பாஸ்லாம் யாரு, இவங்களுடைய முதலாளிலாம் யாருன்ற ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வரும். அதில் பல ரெஃபரன்ஸ்கள் இது இவங்க கிட்ட இருந்தாங்களா, அவங்க கிட்ட இருந்தாங்களான்னு அந்த மொமெண்ட்லாம் ரெஃபரன்ஸாக நல்லா இருந்துச்சு. ரோபோ வச்சு ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் ஒரு மாதிரி தினுசா இருக்கும். இவன் என்ன பண்றான், இவன் என்னதான் பண்ண போறான்ற மாதிரி இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸாக அந்த ஏரியாவும் நீட்டாக இருக்கும்பா. இதில் அங்கங்கே வரக்கூடிய அந்த ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ப்ளஸ் இந்த சினிமா ரெஃபரன்ஸு அண்ட் படம் எடுக்க போகிறது, அதுக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே போகிறதுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் காமிச்சது நல்லா இருந்துச்சு. அப்புறம் CJ7 மாதிரி பச்சை கலர் மான்ஸ்டர் அதுவுமே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த படத்தை குழந்தைங்க மட்டும் இல்லைப்பா, பெரியவங்களுமே தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் நமக்கு தான் இன்னும் அந்த சினிமா ரெஃபரன்ஸோடு இருக்கிறதுனால அந்த மூமெண்ட்ஸ்லாம் இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும். எனக்கு இந்த படம் பெருசாக போர் அடிக்காமல் ஜாலியாகவே போச்சு. அண்ட் பல விஷயங்கள் கொஞ்சம் கிரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் ஒர்க் ஆச்சு. ஓவரால் இந்த 3 படங்களுடைய மனநிலை இதுதான். நீங்கள் இந்த 3த்தையும் பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோடா புட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.